ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலும் கூட எதை குறித்து உங்களுடைய இருதயம் கலங்காதபடி வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தில் எந்த காரியத்தை குறித்து உங்களுடைய இருதயம் கலங்குகிறதோ அந்த காரியத்தை ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை காணச் செய்வார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது. அப்பா, இந்த நாள் உம்முடைய நாமத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய் ஜெயத்தினாலாய் இருக்கட்டும். ஐயா, இந்த நாளுக்குரிய சகல காரியத்திலும் உம்முடைய அன்பின் கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து தாங்கி நடத்தட்டும். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்னீரே அப்பா. எந்தெந்த காரியத்தின் நிமித்தமாக உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயம் கலங்குகிறதோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. இவர்களை சந்தோஷப்படுத்துவீராக. இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துங்க. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் இன்றைக்கு உடைய பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாக இருக்கட்டும். தீமையான காரியங்களை எடுத்துருங்கப்பா. தீங்கான காரியங்கள் இவர்களுடைய எல்கை விட்டு மாறட்டோண்டி ஜெபிக்கிறேன். இவருடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் மறைந்திருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிற சத்துருவின் கிரியைகள், மனுஷீக வல்லமைகள் செயலற்று போகட்டும். தகப்பனை, படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் பாதுகாப்பையும் கொடுங்கப்பா. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராகப்பா. மனதார இவர்களை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் அப்படி இந்த நாளை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். ஆமேன்.